தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முரசொலி நாளிதழில் தொடர்ந்து ராகுல் காந்தியை கடுமையாக தாக்கி அவதூறு பரப்புவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கரூரில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியினை தற்போது காணலாம். இரண்டாவது முறையாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிரான கடுமையான தாக்குதலை அவங்க நடத்தியிருக்காங்க. அதாவது எங்களுக்கும் திருப்பி பேச முடியும், பட் நாங்க ஏன் பேசுறது இல்லை அப்படின்னா, நாங்க அந்த கூட்டணியில நீண்ட காலம் இருந்திருக்கோம். எங்களுடைய கடினமான காலகட்டத்துல திமுக எங்களோட நின்றுருக்காங்க, அவங்களுடைய கடினமான காலகட்டத்துல நாங்க அவங்களோட நின்றுருக்கோம். கடந்த தேர்தலையும் அவர் அந்த கூட்டணியில தான் நாங்க இருந்து அந்த கூட்டணி தோல்வி அடைஞ்சிருக்கு. அதே நேரத்துல முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களே தோத்துருக்காங்க. இந்த மாதிரி அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிற ஒரு நேரத்துல அவர்கள் மீது அவங்க பேசுறாங்கிறதுக்காக ஒரு கடுமையான தாக்குதலை நம்மளும் செய்யக்கூடாது. அவங்க தோத்துருக்காங்க, அவங்க வேதனையில் இருக்காங்க. நம்ம கூட்டணியில இருந்து பிரிய வேண்டிய எல்லா கட்சிகளுமே திமுக கூட்டணியில இருந்து பிரிய வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் தமிழ்நாட்டு அரசியல்ல ஏற்பட்டிருக்குது. நாங்களும் அதே மாதிரி கடுமையாக பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை தள்ளக்கூடாது. இன்னைக்கு இந்தியால ஒரு தலைவர் அச்சமற்று சமரசமற்று நரேந்திர மோடி அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறாரு அப்படின்னா அது ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான். இது